ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பிக்கு வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், பிஜி வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வந்து நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிடணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து கால்ஃபர் பண்ணி அதிலேருந்து ஒரு 2 மாதத்தில் வந்து எக்ஸாம் வந்துடும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து படித்தோன்னா நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்காக ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் வரப்போகுதுங்கிறது எக்ஸாமு. ஸோ அதனால் நம்ம முதலே வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ உங்களுக்கு தெரியும், அதில் மார்க் வந்து பார்த்திங்கன்னா மேஜருக்கு வந்து 110 ப்ளஸ் வந்து அது இல்லாமல் நம்மளோட ஜிகேக்கு வந்து 10 மார்க் இருக்கும், சைக்காலஜி வந்து 30. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 150 மார்க்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் எழுதணும், அதில் வந்து 30 மார்க்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 180 மார்க்குக்கு நம்ம எழுதணும், எக்ஸாம் எழுதணும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து 10 யூனிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சைக்காலஜிலையும் சிலபஸில் என்னென்ன யூனிட்ஸ் இருக்குது அதையும் நம்ம பார்த்துக்கணும். தமிழில் வந்து நம்ம 10th வந்து நல்லா கவர் பண்ணிட்டாலே நம்ம வந்து எலிஜிபிலிட்டியில் வந்து பாஸ் பண்ணிட முடியும், தமிழ் எலிஜிபிலிட்டியில். ஸோ நீங்கள் 10th ஃபுல்லாக தமிழ் புக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதோடு சேர்த்து 9th உங்களால் படிக்க முடிஞ்சால் படிச்சிடலாம். ஸோ பிஜி வந்து நம்ம சிலபஸ் வந்து எப்போயுமே சிலபஸ் வந்து தரவாக இருக்கும். சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிளியராக நோட்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கணும். நம்ம வந்து அதில் இருக்க கண்டென்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். அது மாதிரி வந்து அதுலேருந்து எப்படியெல்லாம் கொஷின் கேட்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த அளவுக்கு நம்ம டீப்பாக வந்து ஒவ்வொரு டாப்பிக்கையும் அனலைஸ் பண்ணி நம்ம படிக்கணும். ஸோ ஃபுல்லாக வந்து இப்போ வந்து சிலபஸ் எடுத்து வச்சாச்சு. சிலபஸில் இருக்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டோம். நோட்ஸை நல்லா படித்து தரவு பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்படி என்ன பண்ணணும்னா நம்ம எக்ஸாம் நெருங்குற டைமில் வந்து பாருங்கள், நிறைய வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் எதுலையாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்துட்டே இருக்கணும். அவங்க வந்து இந்த ஒவ்வொரு யூனிட்டுக்காக வச்சுட்டே இருப்பாங்க. ஸோ அந்த இதில் நம்ம தரவாக படிச்சுட்டே இருக்கப்போ 2-3 ரிவிஷன் கூட ஆகிடும். அந்த எக்ஸாம் ஃபுல்லாக வந்து டெஸ்ட்டு வந்து எழுதி பார்த்தோன்னா நம்ம நல்லா வந்து ஒரு ஐடியாவுக்கு வந்துடும். ஸோ நம்ம எப்படியெல்லாம் எக்ஸாமில் வந்து கொஷின் கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். ஸோ இப்போ வந்து கொஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி ரொம்ப ஹார்டாக தான் நம்மளுக்கு கொஷின் எடுக்கிறாங்க. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம நல்லாவே வந்து தரவு பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு 6 மந்த்தாவது இப்போ நியூவாக படிக்கிறவங்க அப்படிங்கிறப்போ ஒரு 6 மந்த்தாவது படிக்கணும். ஸோ ஏற்கனவே படித்தவங்க வந்து 4 மந்த்ஸு வந்து திருப்பி படித்தாதான் நம்ம போயிட்டு அங்கே போய் கரெக்டாக நம்மளோட பெர்ஃபார்ம் வந்து நம்ம நல்லாவே பண்ண முடியும். ஸோ மேஜர் மட்டும் இல்லாமல் நம்ம சைக்காலஜி, ஜிகே இதையும் கான்சென்ட்ரேட் பண்ணோம். சில பேர் மேஜர் மட்டுமே படிச்சுட்ருப்பாங்க, சைக்காலஜி அதெல்லாம் வந்து படிக்க மாட்டாங்க, சும்மா ஓரலாக வந்து பார்த்துட்ருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம மேஜருக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு வந்து சைக்காலஜிலையும் கொடுக்கணும். ஜிகே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு, கால்ஃபர் பண்ண பிறகு படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. இப்போயே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்குரிய சிலபஸ் எடுத்து வச்சுட்டு அதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் வந்து நல்ல எல்லா மெட்டீரியலும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிங்க. டே அண்ட் நைட்டு படிங்க. படித்தா தான் நம்ம வந்து ஒரு போஸ்டிங் வந்து நம்ம வாங்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதே போல் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.